நான் கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியை இதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டீங்க. ஏகப்பட்ட என்குவரீஸ் ஆன்டி டார்னிஷ்ல ஹெட் பின்ஸ், ஐ பின்ஸ், ஜம்ப் ரிங்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்டி டார்னிஷ்ல கொண்டே வரல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொண்டு வந்தாச்சு. ஆன்டி டார்னிஷ்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே கலர் ஃபேட் ஆயிரும். ஆனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவ்வளோ சீக்கிரத்துல கலர் ஃபேடே ஆகாது. நல்லா லாங் லாஸ்டிங்காவே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு குவாலிட்டியும் கம்பேர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது லோக்கல் குவாலிட்டி, இப்போ காமிக்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டோட கலரே எவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேக்னெட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். மேக்னெட் டெஸ்ட் அப்படின்னா லோக்கல் குவாலிட்டியில் நீங்கள் மேக்னெட் வச்சிங்கன்னா செம்மையாக அட்ராக்ட் ஆகும். அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நீங்கள் மேக்னெட் வச்சிங்க அப்படின்னா ஒன்றா லைட்டாக அட்ராக்ட் ஆகும், இல்லைன்னா சுத்தமாக அட்ராக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு நான் அந்த லோக்கல் குவாலிட்டியில் வைக்கும்போது எப்படி அட்ராக்ட் ஆச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வைக்கிறேன், ஒன்றா லைட்டாக அட்ராக்ஷன் இருக்கும், இல்லைனா சுத்தமாகவே அட்ராக்ஷன் இருக்காது. இந்த ஒரு டெஸ்ட் மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஜம்ப் ரிங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நான் காமிச்சு இந்த 3 ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட சில்வரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.